சிவாய நம. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அனைவருக்கும் இனிய மாட்டுப்பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். மற்றும் இன்று பிறந்த நாள் காணும் நண்பர்கள் அனைவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மற்றும் இன்று திருமண நாள் காணும் நண்பர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள். அனைவரும் நற்பலன்களையே பெற வேண்டி பூசித்து அனுப்பப்படும் இப்பலன்களை பெற்று பயனடைய வாழ்த்துக்கள். இன்றைய பஞ்சாங்கம் சோபகிருது வருடம் தை மாதம் 2ஆம் நாள் 16/1/2024 செவ்வாய்க்கிழமை. பஞ்சமி திதி 7:05 காலை வரை. பின் சஷ்டி திதி. பூரட்டாதி நட்சத்திரம் 10:52 காலை வரை. பின் உத்திரட்டாதி நட்சத்திரம். பரீகம் நாமயோகம் 46:32 நாளிகை வரை. பின் சிவம் நாமயோகம். பாலவகரணம் 2:42 நாளிகை வரை. பின் கவுளவம் மற்றும் தைத்துளகரணம். இன்று காலை 12:11 நாளிகை வரை யோகம் சரியில்லை. பின் அமிர்த யோகம். இன்று கரிநாள். மாட்டுப்பொங்கல். சூளம் வடக்கு வடமேற்கு 12 நாளிகை. பரிகாரம் பால். தவிர்க்க முடியாத காரணங்களால் வடக்கு வடமேற்கு பயணம் மேற்கொள்பவர்கள் பால் அருந்திவிட்டு செல்வது நன்மைகளை ஏற்படுத்தும். ராகு காலம் 3:23 முதல் 4:50 வரை. யமகண்டம் 9:36 முதல் 11:03 வரை. சுபஹோரை நல்ல நேரங்கள் காலை 11:16 முதல் 11:46 வரை. முற்பகல் 12:46 முதல் 1:46 வரை. பிற்பகல் 5:16 முதல் 6:46 வரை. இரவு 7:46 முதல் 8:46 வரை. இன்றைய நவகோள்களின் நிலைகள். மேசத்தில் குரு, கன்னியில் கேது, விருச்சகத்தில் சுக்கிரன், தனுசுவில் செவ்வாய் புதன், மகரத்தில் சூரியன், கும்பத்தில் சனி, மீனத்தில் சந்திரன் ராகு. மேசத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். மேசராசி அன்பர்களே, ராசிநாதனை குரு பார்வை செய்யும் நிலை. உங்களது தன்னம்பிக்கையும் தைரியமும் கூடும் நாள். எடுத்த காரியங்களில் வெற்றி வாய்ப்பு கிட்டும் ஒரு நல்ல நாள். வஸ்திர லாபம் கிட்டும். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெற்று கௌரவிக்கப்படுவீர்கள். இன்றைய நாம யோகாதிபதி 11இல் பலம் பெறுவது தொழில்துறையில் மேன்மையான பலன்களை ஏற்படுத்தும் ஒரு நல்ல நாள். உங்களது வியாபாரத்தில் எதிர்பார்த்த தனவரவு கிட்டும். அதிக அலைச்சல் ஏற்படினும் இறுதியில் காரியம் வெற்றி பெறும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. மேசத்தை ராசியாக கொண்ட அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உறவினர்களிடம் இருந்த பிரச்சனை விலகி நற்பலன் ஏற்படும் ஒரு நல்ல நாள். மேசத்தை ராசியாக கொண்ட பரணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது தொழில் துறைகளில் தடைபட்டிருந்த பணவரவு கிட்டும் ஒரு நல்ல நாள். மேசத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். உங்களது தொழில் துறைகளில் எதிர்பார்த்த ஆதாய பலனை அடைவீர்கள். இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் சுக்கிரன், சனி. அதிர்ஷ்ட எண்கள் 6:87, 8:80, 35, 62. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நீலம். அதிர்ஷ்ட வழிபாடு ஆஞ்சநேயர். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு கிழக்கு. ரிஷபத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். மருத்துவத்துறையினர் எதிர்பார்த்த ஆதாயத்தை பெறும் ஒரு நல்ல நாள். மகப்பேறு மருத்துவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை பெறுவர். வெளியூர் வெளிநாட்டு தொடர்புடையவர்கள் அனுகூலமான பலன்களை பெறும் ஒரு நல்ல நாள். ரிஷபத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை 2, 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். நெருப்பு தொடர்புடைய தொழில் செய்வோர், வாகன தொழில்துறையினர் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை பெறும் ஒரு நல்ல நாள். பூர்வீக சொத்து வழி ஆதாயம் கிட்டும். ரிஷபத்தை ராசியாக கொண்ட ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வெளியூர் வெளிநாட்டு உத்தியோகத்தில் இருப்போர், வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்கள் நன்மையான பலன்களை பெறும் ஒரு நல்ல நாள். ரிஷபத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிஷம் 1-2க்கான நட்சத்திர பலன்கள். வெளிநாட்டில் இருக்கும் உங்கள் வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த நன்மையான பலன்கள் கிட்டும் ஒரு நல்ல நாள். மிதுனத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். மிதுன ராசி அன்பர்களே, உங்களது சுகபோக தேவைகள் நிறைவேறும் நாள். வீடு வாகனம் சொத்து வழியில் செலவு ஏற்படும்.
மாணவர்கள் உயர்கல்விக்கான கட்டணங்களை செலுத்துவீர்கள். மிருக சீரிசம் 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். வரவை விட செலவுகள் கூடும் நாள். திருவாதிரை நட்சத்திர பலன்கள். 10 சந்திரன் ராகு சேர்க்கை. வெளிநாட்டு முயற்சிகளில் நற்பலன் ஏற்படும் நாள். ஏற்றுமதி தொழில்துறையினருக்கு நன்மைகள் ஏற்படும் ஒரு நல்ல நாள். அன்றாடம் அழியும் பொருட்கள் விற்பனை செய்வோர் நன்மையான பலன்கள் பெறும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. மிதுனத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். வரவுகள் இருப்பினும் செலவுகளும் கூடும் நாளாக இருக்கிறது. புதிய தொழில் முயற்சிகளில் நன்மைகள் ஏற்படும் ஒரு நல்ல நாள். இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் குரு, சந்திரன், ராகு. அதிர்ஷ்ட எண்கள் 3, 48, 84, 2, 47, 38, 4, 40, 31. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், வெண்மை, கருப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு துர்க்கை. அதிர்ஷ்டம் தரும் திசைகள் வடக்கு, தென்மேற்கு, தென்கிழக்கு. கடகத்தை ராசி அல்லது லக்னமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். கடகராசி அன்பர்களே, உங்களது தந்தையாரை கவனிப்பதில் அதிக அக்கறை கொள்ள வேண்டியிருக்கும். அதிக பயணங்கள் ஏற்படும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்வீர்கள். சொகுசு பயணங்கள் மேற்கொள்ள கூடுதலாக செலவு செய்து மகிழ்வீர்கள். கடகத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். உங்களது உத்தியோகம் தொழில் மாற்றங்களால் சிரமத்திற்கு ஆளாகும் நிலை உள்ளது. கடகத்தை ராசியாக கொண்ட பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். பிரசவத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் பெண்களுக்கு சிசேரியன் வாய்ப்பு அதிகம் இருப்பதால் அதற்கான கவனமுடன் இருப்பது நற்பலனை தரும். கடகத்தை ராசியாக கொண்ட ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். இன்று பண வரவில் தடை தாமதம் ஏற்படும். கடுமையான போராட்டத்தின் மூலமே ஆதாய பலனை அடைய முடியும். உங்களது கடின முயற்சிக்கேற்ப ஆதாய பலன் கிட்டும். இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சந்திரன், சுக்கிரன், செவ்வாய். அதிர்ஷ்ட எண்கள் 2, 47, 38, 6, 87 மற்றும் 9, 54. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி மற்றும் முருகன். அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு, தெற்கு. சிம்மத்தை ராசி அல்லது லக்னமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். சிம்ம ராசி அன்பர்களே, உங்களது உத்தியோக நிலைகளில் மேன்மையான பலன்கள் ஏற்படும். தந்தை மகன் உறவில் நன்மையான பலன்கள் ஏற்படும் ஒரு நல்ல நாள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். உங்களது வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சிம்மத்தை ராசியாக கொண்ட மகம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். மருத்துவ சிகிச்சைகள் தேவைப்படும் நாளாக இந்நாள் விளங்குகிறது. கடன் பாக்கிகளை அடைக்கலாம். உத்தியோக வழிகளில் செய்ய வேண்டிய செலவுகள் ஏற்படும் நாளாக இந்நாள் விளங்குகிறது. சிம்மத்தை ராசியாக கொண்ட பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு புதிய முதலீடுகள் தேவைப்படும் நாளாக இந்நாள் விளங்குகிறது. புதிய வாகனம் வாங்கும் யோகம் சிலருக்கு கிட்டும். சிம்மத்தை ராசியாக கொண்ட உத்திரம் 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். உங்களது உடல் ஆரோக்கியத்தில் இருந்த கடுமையான பிரச்சனைகளும் எளிமையாக குணமாகும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. வெளிநாட்டு உத்தியோக வாய்ப்புகள் கிட்டும் நல்ல நாள். இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் குரு, சுக்கிரன். அதிர்ஷ்ட எண்கள் 3, 48, 84, 6, 87. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், வெண்மை. அதிர்ஷ்ட வழிபாடு தட்சிணாமூர்த்தி மற்றும் மகாலட்சுமி. அதிர்ஷ்டம் தரும் திசைகள் வடக்கு, கிழக்கு. கன்னியை ராசி அல்லது லக்னமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். கன்னி ராசி அன்பர்களே, உங்களது தொழில் கூட்டாளிகளின் பங்குகளை வாங்கி தொழில் முன்னேற்றம் பெறும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. மாணவர்களின் கல்வி தடை விலகி நன்மைகள் ஏற்படும் ஒரு நல்ல நாள். உங்களது போட்டியாளர்கள் விலகிச் செல்வார்கள். கன்னியை ராசியாக கொண்ட உத்திரம் 2, 3, 4க்கான நட்சத்திர பலன்கள். புத்திரர்களின் தொழில் திருமண விஷயங்களில் நன்மைகள் ஏற்படும் ஒரு நல்ல நாள். கன்னியை ராசியாக கொண்ட அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். ஏற்றுமதி தொழில்துறையினர் நன்மைகள் பெறும் ஒரு நல்ல நாள். வெளிநாட்டு உத்தியோகத்தில் இருப்போர் நன்மையான பலன்களை அடைவார்கள்.
கன்னியை ராசியாக கொண்ட சித்திரை 1-2க்கான நட்சத்திர பலன்கள். தொழில் போட்டிகள் விலகி தொழிலில் முன்னேற்றம் பெறும் ஒரு நல்ல நாள். இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள். சனி. அதிர்ஷ்ட எண்கள் 8, 62, 35. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட வழிபாடு ஆஞ்சநேயர். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. துலாமை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். துலாம் ராசி அன்பர்களே, உங்களது புதிய முதலீடுகளை தங்கத்தில் முதலீடு செய்வது எதிர்காலத்தில் பெரிய ஆதாய பலனை கொடுக்கும். பூர்வீக சொத்துக்களை மேம்படுத்தும் உங்கள் முயற்சிகள் பயனளிக்கும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. துலாமை ராசியாக கொண்ட சித்திரை 3-4க்கான நட்சத்திர பலன்கள். புதிய சொத்துக்கள் வாங்க, வாகனம் வாங்க யோகமான நாளாக இந்நாள் விளங்குகிறது. துலாமை ராசியாக கொண்ட சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். வெளிநாட்டு உத்தியோக முயற்சிகளில் நன்மைகள் ஏற்படும் ஒரு நல்ல நாள். தகவல் தொடர்பு துறையினர் நன்மையான பலன்களை அடைவார்கள். துலாமை ராசியாக கொண்ட விசாகம் 1-2-3க்கான நட்சத்திர பலன்கள். வேலை வாய்ப்பினை இழந்து கஷ்டப்படுவோருக்கு புதிய வேலை வாய்ப்பு கிட்டும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள். செவ்வாய், குரு, சுக்கிரன், சந்திரன். அதிர்ஷ்ட எண்கள் 9, 81, 3, 48, 6, 78, 2, 47. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, வெண்மை. அதிர்ஷ்ட வழிபாடு முருகன். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு, கிழக்கு. விருச்சகத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். விருச்சக ராசி அன்பர்களே, உறவினர்கள் உங்களை தேடி வருவார்கள். உறவினர்களின் நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். வாகனம், இயந்திர வழியில் செலவுகள் ஏற்படும் ஒரு நாளாக இந்நாள் விளங்குகிறது. புதிய வாகனம் வாங்கும் யோகம் சிலருக்கு அமையும் நல்ல நாளாக இருக்கிறது. விருச்சகத்தை ராசியாக கொண்ட விசாகம் 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். புத்திரர்களின் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்துவதன் மூலம் நன்மையான பலன்களை அடைய முடியும். விருச்சகத்தை ராசியாக கொண்ட அனுசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். சுகபோக தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். விருச்சகத்தை ராசியாக கொண்ட கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வேலை வாய்ப்பை இழந்து கஷ்டப்படுவோருக்கு புதிய பணி வாய்ப்புகள் கிட்டும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள். புதன், சந்திரன். இன்றைய அதிர்ஷ்ட எண்கள் 5, 95, 2, 47. தனுசுவை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். தனுசு ராசி அன்பர்களே, உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். பொருளாதாரத்தில் மேன்மை ஏற்படும். வாகன யோகம் கிட்டும். புத்திரர்களின் வழியில் இருந்த மன வருத்தங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும் ஒரு நல்ல நாள். உங்களது நீண்டகால முயற்சிகள் வெற்றி பெறும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. திருமணம், தொழில் விஷயங்களில் நன்மைகள் ஏற்படும் ஒரு நல்ல நாள். தனுசுவை ராசியாக கொண்ட மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல் கிட்டும். தகவல் தொடர்பு சாதனங்களில் பணிபுரிவோர் நன்மையான பலன்கள் பெறும் ஒரு நல்ல நாள். தனுசுவை ராசியாக கொண்ட பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது பழைய பாக்கிகளை அடைக்கும் முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள். தனுசுவை ராசியாக கொண்ட உத்திராடம் 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். உங்களது தந்தை வழி உறவினர்கள் அனுகூலமான பலன்களை பெறும் ஒரு நல்ல நாள். மகரத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். மகர ராசி அன்பர்களே, வெளிநாட்டு உத்தியோக வாய்ப்புக்காக செய்ய வேண்டிய செலவுகள் ஏற்படும். வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். மகரத்தை ராசியாக கொண்ட உத்திராடம் 2, 3, 4க்கான நட்சத்திர பலன்கள். வெளியூர், வெளிநாட்டில் இருக்கும் உங்கள் தந்தை வழி உறவினர்கள் உங்களை தேடி வருவார்கள். மகரத்தை ராசியாக கொண்ட திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்கள் முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். திருமண சுபகாரிய முயற்சிகளில் நன்மைகள் ஏற்படும் ஒரு நல்ல நாள். மகரத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் 1, 2க்கான நட்சத்திர பலன்கள். வாகனம், இயந்திர வழியில் செலவு ஏற்படும். சொத்து சம்பந்தமான சீர்திருத்தங்களை செய்யலாம்.
இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சந்திரன், ராகு, சுக்கிரன். அதிர்ஷ்ட எண்கள் 247, 422, 687. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை, கருப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு துர்க்கை. அதிர்ஷ்டம் தரும் திசை தென்மேற்கு. கும்பத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். சொத்து வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்கள் ஏற்படும். வியாபாரிகள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள். உங்களது கடின உழைப்பின் மூலம் வெற்றி வாய்ப்பினை பெறும் ஒரு நல்ல நாள். எதிர்பார்த்த இடத்திலிருந்து கடன் உதவி கிட்டும். கும்பத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் 3, 4 நட்சத்திர பலன்கள். சொத்து வழியில் அனுகூலம் கிட்டும் நாள். கும்பத்தை ராசியாக கொண்ட சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வெளிநாட்டு உதவிகள் கிட்டும் நாள். ஏற்றுமதி தொழில்துறையினர் நன்மையான பலன்களை அடைவார்கள். கும்பத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி 1, 2, 3 நட்சத்திர பலன்கள். தொழில்துறையில் புதிய முதலீடுகள் செய்யும் நாள். கும்பராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சந்திரன், செவ்வாய், புதன். அதிர்ஷ்ட எண்கள் 2, 9, 5. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை, சிவப்பு, பச்சை. அதிர்ஷ்ட வழிபாடு பராசக்தி, முருகன் மற்றும் பெருமாள். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு, தென்கிழக்கு, வடகிழக்கு. மீனத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். மீன ராசி அன்பர்களே, உத்தியோகம் தொழில்துறையில் நன்மைகள் பெறும் ஒரு நல்ல நாள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். தொழில்துறையினருக்கு எதிர்பார்த்த தனவரவு கிட்டும் ஒரு நல்ல நாள். பித்ருக்கள், முன்னோர்கள் ஆசி கிட்டும். வரவுகள் இருப்பினும் செலவுகளும் ஏற்படும் நாளாக இந்நாள் விளங்குகிறது. தொழில் விஷயமாக கடின உழைப்பும் அலைச்சலும் ஏற்படும். மீனத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி 4 நட்சத்திர பலன்கள். வரவுகளும் செலவுகளும் கலந்த சமநாள். மீனத்தை ராசியாக கொண்ட உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உத்தியோகத்தில் தொழிலில் அதிக அலைச்சல் ஏற்படும் நாள். மீனத்தை ராசியாக கொண்ட ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது உத்தியோகம் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் ஒரு நல்ல நாள். பித்ருக்கள் ஆசி கிட்டும். மீனராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் குரு, செவ்வாய். அதிர்ஷ்ட எண்கள் 3, 48, 84, 9, 54, 81. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு தட்சிணாமூர்த்தி. அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு, தெற்கு. உங்களது கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிக்கவும். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும். நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். சிவாய நம.